ஹாய் கீதா. நேற்று செய்தியில் நீரிழிவு நோய் என்பது மக்களிடையே காணப்படும் நோய் என்று கூறினார்கள். இதை பற்றி உனக்கு தெரியுமா? ஆம், நம் நாட்டில் 7.7 கோடி மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 50% பேருக்கு நீரிழிவு நோய் இருப்பது கூட தெரியாது. நான் முருகன் வீட்டிற்கு சென்றேன். 40களில் இருக்கும் முருகன். அவர் கடுமையான உழைப்பாளி. சமீபத்தில் அவர் கடுமையான சோர்வு, அதிக தாகம், அதிக பசியெடுப்பு, அடிக்கடி சிறுநீர் கழிப்பது மற்றும் எடை இழப்பு போன்ற சிக்கல்களான அறிகுறிகளை உணரத் தொடங்கினார். அவர் உண்மையிலேயே கவலைப்பட்டு மருத்துவரை சந்திக்க முடிவு செய்துள்ளார். ஜாக்கிரதையாக இருங்கள், இவை நீரிழிவு நோயின் அறிகுறிகளாகும். நீரிழிவு நோய் என்றால் என்ன? மனித உடலில் இயற்கையாகவே இரத்தத்தில் சர்க்கரை உள்ளது. சரியான அளவு இரத்த சர்க்கரை உடலின் உறுப்புகளுக்கு ஆற்றலை அளிக்கிறது. நீரிழிவு என்பது உங்கள் இரத்தத்தில் அதிக சர்க்கரை இருக்கும் அது ஒரு நிலையாகும். முருகன் உண்மையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர் முருகனின் அறிகுறிகளை கேட்டு FBS மற்றும் PPBS ஆகிய பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்த சோதனை எதை குறிக்கிறது? உண்ணாநிலை இரத்த சர்க்கரை. FBS என்பது இரவு முழுவதும் 8 மணி நேர உண்ணாநிலைக்கு பிறகு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு ஆகும். உணவு உட்கொண்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு அளவிடப்படும் இரத்த சர்க்கரையின் அளவு PPBS இரத்த சர்க்கரை ஆகும். RBS என்பது குளுக்கோஸை ஒரு நாளில் எந்த நேரத்திலும் சரிபார்க்கலாம். உண்ணாநிலை FBS இரத்த சர்க்கரை 126க்கு மேற்பட்டது என சோதனையின் முடிவில் தெரிய வந்தால் அந்த நபருக்கு சர்க்கரை நோய் உள்ளது என்று அர்த்தம். முருகன் அறிக்கையில் அவரது உண்ணாநிலை அறிக்கை 130 என்று கூறினார். முருகன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று நினைக்கிறீர்களா? ஆம், கூறுவது சரிதான். முருகனுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது. அவருக்கு மருத்துவர் மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றை அறிவுறுத்தினார். உனக்கு தெரியுமா, நீரிழிவு நோய் 2 வகைப்படும். நீரிழிவு வகை 1 உள்ளவர்களுக்கு உடல் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யாது. நீரிழிவு வகை 2 உள்ளவர்களுக்கு உடல் இன்சுலின் உற்பத்தி செய்கிறது, ஆனால் அதை முறையாக பயன்படுத்த முடியாது. 2ஆம் வகை சர்க்கரை நோய் மக்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வரும்? 35 வயதிற்கு மேலானவர்கள். மரபணு காரணமாக இந்திய மக்களுக்கு சர்க்கரை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆதலால் 35 வயதிலிருந்து இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். BMI 25க்கு மேல் அதிக எடை உள்ளவர்கள், பிற நோய்களுக்காக ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், ரீட்ரோ வைரஸுக்காக மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், சில மனநல மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், அதிக உடல் உழைப்பு இல்லாதவர்கள், பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், இருதய இரத்த குழாய் நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவர்கள், PCOD உள்ள பெண்கள், கழுத்தில் கருந்திட்டு உள்ளவர்கள், பிரசவ காலத்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் வருடம் ஒரு முறை உண்ணாநிலை சர்க்கரை மற்றும் HbA1c பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் உள்ளதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கண்டறிய முக்கியமான சோதனை HbA1c சோதனை மற்றும் உண்ணாநிலை சர்க்கரை FBS. HbA1c 6.5க்கு மேல், FBS 126க்கு மேல் இருந்தால் சர்க்கரை நோய் உள்ளது என அறிந்து கொள்ளலாம். HbA1c என்றால் என்ன? HbA1c என்பது கடந்த 3 மாதங்களின் சராசரி இரத்த சர்க்கரையின் அளவு. 8க்கு அதிகமாக இருந்தால் உங்கள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மிக மோசமான நிலையில் உள்ளது என்று அர்த்தம் மற்றும் சர்க்கரை தொடர்பான சிக்கல்கள் அதிகமாகும் அபாயம் உள்ளது. ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கவும்.